விசச்சாராய விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை நாளை எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி சந்தித்து புகார் மனு அளிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சற்று நேரத்திற்கு முன்பு பாஜக சார்பில் ஆளுநரை சந்தித்து விசச்சாராயம் தொடர்பாக மனு அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது நாளை அதிமுக சார்பில் ஆளுநர் RN ரவியை சந்தித்து இந்த விவகாரம் தொடர்பாக புகார் மனு அளிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் RN ரவியை நாளை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் நிப்பில் காத்திருக்கிறார். ராஜேஷ், இது குறித்த விரிவான விவரங்கள். கள்ளக்குறிச்சி விசசாராய சம்பவத்தில் 50க்கும் மேற்பட்டோர் பலியான நிலையில் நாளைய தினத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக MLAக்கள் மற்றும் MPக்கள் ஆளுநரை சந்திக்க உள்ளதாக கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற போராட்டத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே தமிழகம் முழுவதும் இந்த விவகாரம் தொடர்பாக அதிமுக சார்பில் மாநில தழுவிய அளவில் இன்று போராட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது அங்கு கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற போராட்டத்தின் போது EPS இதனை அறிவித்திருக்கிறார். நாளைய தினத்தில் அதிமுக MLAக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஆகியோர் தமிழக ஆளுநர் RN ரவியை சந்தித்து இந்த விவகாரம் தொடர்பாக மனு அளிக்க உள்ளனர். அந்த நேரத்தில் அந்த மனுவில் CBI விசாரணை வேண்டும். ஏனென்றால் CBCID விசாரணை என்பது மாநில அளவிலான விசாரணை என்பது அது ஆளுங்கட்சிக்கு ஆதரவான விசாரணையாக இருக்கக்கூடும். அதனால் CBI விசாரணை என்பது தேவை என்பதெல்லாம் வலியுறுத்தி ஆளுநரை சந்தித்து அவர்கள் மனு அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.